How did you? What was the spark for the story? The idea vanduchu? What caught your attention? Why did you focus on this story? One and two. Thank you for bringing a talented artist like Raj Tamil Cinema. What made you decide you will cast him as the villain? Because his presence has actually elevated your series to a big extent. Please. பார்த்தீங்கன்னா நிறையா லைவ் ஸ்டோரிஸ் பார்ப்போம். அது படிக்கும்போது இதில் வந்து ஒரு இன்ஸ்பைர் என்னாச்சுன்னா ரெண்டு பேர் வந்து ஒரு 80 கொலை பண்ணிட்டு 76 கொலை பண்ணிட்டு வெறும் தாலியும் அருணாக்கர் மட்டும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டா கிடைச்சது. ஏன்னா வீட்டில் எதுவுமே எடுக்காம ஸோ அவங்களுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் அது இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி கொண்டு வரலாம்னு பண்ணோம். ஸோ அவரை சூஸ் பண்ணது என்னன்னா அவரோட ஐஸ் ரொம்ப ஷார்ப்பா அந்த வில்லனிக்காவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அதுதான். சமுத்திரகணி சார், நீங்க வந்து இந்த படத்துல ஸ்கிரிப்ட்ல உங்களுடைய டச்சஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒண்ணுமே இல்லைண்ணா. அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல் வர்றதெல்லாம் அதெல்லாம் அவங்க பண்ணதான். நான் கேட்டேன், இது வச்சாலே இது தெரியுமாடா? இல்ல இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இலாகாவை வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து பண்ணது இந்த நோட்ற அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. அது வந்து எழுதல, அது நானா சொல்லிட்டேன். அது எங்க ஊர் வார்த்தை. அது வார்த்தை ரொம்ப அன்பான வார்த்தை. அது கெட்ட வார்த்தைலாம் கிடையாது, அன்பான வார்த்தை அது. அதனால அதை நான் வந்து அதுவும் அவரும் எங்க ஊருக்காரர் தான். அதனால ரெண்டு பேரும் பேசும்போது அதை பேசிக்கிட்டேன். உங்க உடம்பு வந்து படத்துல வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா இதா இருக்கு, இப்ப கொஞ்சம் நல்லா குஸ்டியா இருக்கீங்க. கேரக்டருக்காக அந்த படத்துக்காக அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒழுங்கா எதுவும் சாப்பிடாம இருக்க சொன்னாங்க. சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல ஸ்டோரி லைன், பட் அதுல வந்து குறைகளும் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. பட் இவ்வளவு அழகான கதைக்கு வந்து திரைக்கதையில கொஞ்சம் கோட்டை விட்டீங்களோன்னு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்டர் கிட்ட சரியான வேலையை வாங்கல அப்படின்னு கிளியர் கட்டா தெரியுது. அப்புறமா வந்து இந்த என்கவுண்டர் முடியுது சார். முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எந்த காலமா இருந்தாலும் போலீஸ்காரங்க உடனே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. நீங்க அந்த கிளைமேக்ஸ்ல காட்டும் போது என்கவுண்டர் நடந்துச்சு, எல்லாருமே கிளம்பி போயிட்டு அது அனாதையா இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்கவுண்டர் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு போலீஸும் அங்க இல்ல. அந்த சீன்ல காணும் சார். இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் கிளம்பிடுறீங்க. கேமரா போயிட்டு இருக்கும், எல்லாரும் அங்கங்க ஒரு 2 பேர் கிளம்பிட்டு இருப்பாங்க, மீதி எல்லாம் அங்கதான் நின்றுட்டு இருப்போம். கேமரா போய் குளத்துக்குள்ள போயிடும். அப்படிதான் முடிச்சிருப்போம். ஏன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணாம எப்படி போவாங்க? ஓகே, அது சுமோ ஒன்று காமிச்சிங்களா சார்? அந்த சுமோல பின்னால வந்து அவ்வளவு கிளியரா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க. ஆர்ட் டைரக்டரோட மிஸ்டேக். நெக்ஸ்ட் டைம் கரெக்ட். ஏன்னா இவ்வளவு அழகா செலவு பண்ணி நீங்க பண்றது, அந்த ஒரு நம்பர் பிளேட் அவ்வளவு பெரிய நம்பர் பிளேட் வச்சுட்டு பின்னால் ஒரு சின்ன நம்பர் பிளேட் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு கிளியரா தெரியுது. ஏன்னா பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி எடுத்து இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் வந்து தமிழ் சினிமாவை வந்து பாழாது. இது வந்து மற்ற லாங்குவேஜஸ்ல வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் ஒழுங்கா செய்யறாங்க. அந்த டைரக்டரோட வேலை வாங்குது. நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சஜஷன் அவ்வளவு. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிங்க. கௌசிக் சார், ஆக்சுவலி இந்த G5ல நிறையவே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் நிறைய இருக்கு. விலங்குல இருந்து ஆரம்பிச்சு ரேகையா இருக்கட்டும், இப்ப சட்டமும் நீதியா இருக்கட்டும், அது மாதிரி ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷனாவே போகுது. அதுதான் ஆக்சுவலி செல்லிங் ப்ராடக்டா இருக்கா ஓடிடி ஆடியன்ஸ் கிட்ட? இல்லை, இன்னைக்கு நம்ம ஒரு கணக்கா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் எது சொல்றேன், இப்போ G5ல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம். ஐலின்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம். ஐலி பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டல் டாபுவை வந்து எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கோம். அதில் அனந்தம்னு சீரீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வீடு, அந்த வீட்டோட மெமரிஸ் என்ன, அதில் வாழ்ந்த பல ஜென்ரேஷன்ஸ்க்கான ஒரு கதையை அதையும் சொல்லியிருக்கோம். 5ஆம் வேதம் மிஸ்டிக்கலா ஒரு த்ரில்லர், ஒரு தேடல், அதையும் சொல்லியிருப்போம். இது அப்பப்போ தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஹூக்டா பார்க்கறது ஒரு மிஸ்ட்ரி, த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன், சைக்காலஜிக்கல் த்ரில்லர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு 50% பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குது. ஸோ ஒரு கான்ஷியஸ் சாய்ஸா இது வந்து அட்லீஸ்ட் வருஷத்துல 1-2 பண்ணணும் அப்படின்றது வந்து, அண்ட் இது வந்து டெஃபினட்டா நம்மளுக்கு சக்சஸும் கொடுத்துருக்கு. எப்பவுமே சக்சஸ் கொடுக்குற ஒரு ஃபார்முலா அடாப்ட் பண்றது வந்து பெட்டர் அப்படின்றது வந்து எங்களோட ஸ்ட்ராட்டஜியா வச்சுதான் இந்த மாதிரியும் பண்றோம். இப்போ வரப்போற லைனப்ல அடுத்த ஒரு 16 மாசத்துக்கு நாங்க பண்ண போறது பாத்தீங்கன்னா வேற வேற ஜானர்ல இருக்கும். பட் இதுவும் ஒரு பார்ட்டா இருக்கும். கனி சார், நிறைய போலீஸ் ஸ்டோரிஸ் பண்ணிருக்கீங்க.
இது என்ன ஸ்பெஷல், எதனால அக்செப்ட் பண்ணீங்க? இந்த சொன்னான்ல மூளை மட்டும்தான் ஷார்ப்பு, பாடி வெயிக்கு அவன் யோசிச்சிருக்கான் எதை சொன்னா இவன் வருவான் அப்படின்னு. அது சொன்ன உடனே நான் சொன்னேன் எது புதுசாக இருக்கடா, அப்பப்போ தனியாக பேசிக்குவான், ஒரு லைட்டாக அரமண்டல் மாதிரியே இருப்பான் அப்படின்னோடனே சரி இது வரைக்கும் பண்ணலையே, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 42-43 படம் பண்ணியாச்சு போலீஸார். இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே போக 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 அது மாற்றிருச்சு. இப்போ நான் இன்னைக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சது என்னமோ ஒன்று நடந்திருக்கு, அது இறை அருள் தான். சுந்தரணி சார், நீங்க வந்து டைரக்ஷன் தானே வந்தீங்க, பாலச்சந்திர சார்ட்ட வந்து கத்துக்கிட்டு வித்தைலாம். படம் பண்ணி 5 வருஷம் ஆயிட்டு. வினோத சித்தம் எடுத்து முடிச்சிட்டேன். என்ன படம்? வினோத சித்தம் பண்ணி 5 வருஷம் ஆகல. 2021, அப்புறம் 23ல ப்ரோ பண்ணேன். இப்போ ஸ்கூல் பஸ் எடுத்து முடிச்சிட்டேன். ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரும். நான் என் வேலையை அப்பப்போ செஞ்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க கேட்டது. இயக்குனர் சார், ஒரு 70 கொலைகளுக்கு மேல வந்து இந்த காட்டிருக்கீங்க. இந்த இடத்துல நீங்க வந்து வழக்கு கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகாத இந்த வெப் சீரிஸ் எடுத்துறீங்க, அதுக்கு என்ன காரணம்? உண்மையாவே அந்த கேஸ் எல்லாம் பெண்டிங்ல தான் இருந்துச்சு. லாஸ்டா தான் மாட்டினாங்க. அது வரைக்கும் அந்த கேஸ் எல்லாம் பெண்டிங்ல தான் இருந்துச்சு, கண்டுபிடிக்கவே இல்லை. இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போய் தான் கண்டுபிடிக்கவே செஞ்சாங்க. உண்மையாவே 2000ல பேப்பர்ல வந்த கேஸ் சார். காக்டெயில் சினிமாஸ்னு கம்பெனி, ஆனால் கிரைம் போலீஸ் ஸ்டோரி மட்டும் இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்குற ரசிகர்கள் எதிர்பார்க்குற இன்னும் சில விஷயம்லாம் இருக்குல்ல, சில குத்துப்பாட்டுலாம் கூட வச்சிருக்கலாம். சிலதான் அவங்க நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் அதுக்கு தனியாக ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு ஏதாவது பண்ணலாம்ல. அடுத்தடுத்து உங்க ஆசையா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டோரியெல்லாம் அந்த மாதிரி குத்துப்பாட்டுலாம் வைப்பாங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து எல்லாம் பண்றது பண்ணிடுவோம். ஆனா அதெல்லாம் ஜி5ல வருமானது எனக்கு தெரியாது. தேங்க்யூ. 27ஆம் தேதி ஜி5ல ரிலீஸ் ஆக போற ஒரு வெப் சீரிஸ் தடயம் எப்போது போல ஒரு பரபரப்பான வெற்றியா அமையும். இப்போது தடயத்துடைய ஒரு குரூப் பிக்சர் எடுக்கலாம். கொஞ்சம் எமோஷனல் ஐட்டம்ல கொடுங்க.